எது பண்ணாலுமே விஜய் சுற்றி தான் நடக்குது. ஒரு ஆதவ அர்ஜுனா இதாக இருக்கட்டும், வேறு எந்த எபிசோட் நடந்தாலும் விஜய் எதுவும் மக்கள்கிட்ட வரல. ஆனால் அவரை பற்றி தான் எல்லாமே பேசுகிறாங்க. நியூஸ் வேலிங்கிறது எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்குள்ள நியூஸ் வேலி வேற யாருக்குமே கிடையாது. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா அம்மையார் 2014 நிரூபிச்சுட்டாங்க. மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி போலரைசேஷன் வட தமிழகத்தில் வந்துட்டுன்னா விஜய் பிட்டாக மாட்டார். போலரைசேஷனை மீறி 6% ஓட்டு எடுத்த சீமான் பொது தேர்தல்னா 12% வரை வட தமிழகத்தில் அவரும் எடுக்கலாம். ஏன்னா சீமானுக்கு துணிச்சல் இருக்கு. வன்னியர் அண்ட் பறையர் இல்லாத பிற சமூகங்கள் மத்தியில் போல்டா இருக்கிறாயா சீமான். விஜய் கோலத்தனமா ஓடிட்டாயா, இதுதான் பதியும். இது மட்டுமல்ல, எடப்பாடியே விக்ரவாண்டியை விட்டு ஓடுனது தவறுங்கிறது அந்த மக்கள் மத்தியில் அது தெளிவா பதியும். இந்த ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் போலிங் குறையும். விஜய் கள்ளக்குறிச்சி சாராயத்தை பார்த்துட்டார். மக்கள் விஜய் நிக்கல, ஓட்டு போட வரமாட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இது விஜய்கிட்ட சொல்லுங்க. ஜான் ஆரோக்கியசாமி 4 பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நோட்டா சாதிக்க போகுது. நோட்டா எல்லாரோட அதிக ஓட்டு எடுக்க போகுது. என்னையா நோட்டா முன்னோட குறைஞ்ச ஓட்டு பெட்டியா? ரீசெண்டாக ஒரு சர்வே நடத்தினதில் ஆனால் அவருக்கு டைரெக்டாக 23% கொடுத்துட்டு நாம் தமிழர் 8% நிரூபிச்சிருக்காங்க. அதை 5% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி மோசடித்தனம் பண்ணுறதுல விஜய் கில்லாடி சார். இந்த மோசடிக்கு ஆளாகிறவங்க நம்ம சகோதரர்களாக இருக்காங்கிறதான் வேதனையாக இருக்குது. நண்பர் ரங்கராஜ் பாண்டே நோட் பண்ணிவிடுங்க. என்டிஆர் வரும்போதே 5% குறைஞ்சது. இவர் 5% தாண்ட மாட்டார். இவர் விஜய் அது வேற விஷயம், அது நம்ம பார்த்துடலாம். ரங்கராஜ் பாண்டே நோட்டேட்ஸ். இது ஜார்க்கண்ட்ல நடந்த மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி இங்க நடக்கலாம். லாஜிக் தான். ரங்கராஜ் பாண்டே உட்கார வைங்க, அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்றேன். நாளைக்கு ஜான் ஆரோக்கியசாமி உங்களுக்கு கால் போட்டா நீங்க அவருக்கு வேலை பண்றதுக்கு ரெடியா, அவர் உதவி பண்றதுக்கு ரெடியா? ஜான் ஆரோக்கியசாமி என்ற கிறிஸ்தவ நாயுடுவும் விஜய் என்ற கிறிஸ்தவ வெள்ளாளரும் என்ன வன்மத்தில் இருந்தீங்க? நம்ம நின்று ஓட்டை பிரிச்சிட்டோம்னா மோடிக்கு 2-3 சீட்டு வந்துருங்க கூடிய ஒரு வன்மத்திலையும் காட்புணத்திலும் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை பண்றீங்க. திமுக அணி உடையாது, என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு. என்டிஏல இருந்து 40 சீட்டு கொடுத்து பாமகவை எடுத்து போலரைஸ் பண்ணணும்னு தான் முதல்ல நினைப்பாரு. உங்களை நம்பி அவரை போறாரு. உங்களை நம்பி ரங்கராஜ் பாண்டே எழுதி சந்தோஷப்பட்டுக்கலாம். உங்களை நம்பி ஜான் ஆரோக்கியசாமி பத்திரிகையில் பொய் செய்தி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பலன் நிரூபிக்காத உங்களை நம்பி வரமாட்டாங்க. ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமிக்கு இதை சொல்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு விஜயோட அரசியலை பற்றி பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு விஜய் எதிரியா சார்? அதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். விஜய் எனக்கு எதிரி இல்லை. விஜய் தான் என்ன எதுக்குற கட்சி ஆரம்பிச்ச மாதிரி டேட்டா புலிகள்னு அந்த மாநாட்டில் பேசுறாரு. அதுக்கப்புறம் இங்கே சொல்றாரு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு நான் சொல்றதுக்கு பதில சொல்றாரு. அதுவும் பினாத்தலாட்டும் அவரால் முடியாத ஒரு காரியத்தை ஒரு எக்ஸாஜிகிரேஷன் ஆட்டு பண்ணுறாரு. அவராலெல்லாம் முடியாது அது. ஸோ அவர் தான் கட்சி ஆரம்பித்தது என்ன எதுக்குன்னு நினச்சி அவரோட செய்தி தொடர்பாளர்கிட்டெல்லாம் ரவீந்திரன் பலன் நிரூபிக்காத ஒரு விஜய்னு சொன்னால் உடனே நீங்கள் பொங்கி எழுந்துடணும். அது எப்படி பலன் நிரூபிக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் வன்மத்தில் பேசுகிறீங்கன்னு சொல்லணும்னு சொல்கிறாரு. நான் வன்மத்திலே பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். சகாதேவ மாதிரி நான் உண்மையை சொல்லக்கூடியவன். இன்னும் சொல்லப்போனால் ஹைதராபாத்தில் திருமலை ஷூட்டிங்கில் இருக்கும்போது அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், ஷெட்யூல் காஸ்ட் இஷ்யூஸ் எடுங்கன்னு சொல்லி அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், என்ன ஆகுமோ எதிர்காலம் இருக்கும்னு இதே வார்த்தையை விஜய் சொன்னார். இட்ஸ் எ ட்ரூ கொஸ்டின், ஹி மஸ்ட் அட்மிட் திஸ். ஒரு உண்மையாக ஒத்துக்கணும். அப்போ நான் வந்து கலங்காதீங்க, மினிமம் கேரண்டி உங்களுக்கு இருக்குது, பெரிய வெற்றி கிடைச்சா நீங்கள் மேலே வரலாம். இப்போ சிவகார்த்தினுக்கு அதுதான் சொன்னேன். ஒரு பெரிய வெற்றி கிடைச்சதும் இந்த வருஷத்தில் புக் மை ஷோவில் அதிக டிக்கெட் சேல்ஸ் ஆன படம் அமரன் படம் வந்துடுச்சு. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய். எம்ஜிஆர் ரஜினிகாந்த் உயரம் பெருசு, ரஜினிகாந்த் உயரம் ரொம்ப பெருசு. விஜய் அந்த உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அந்த மினிமம் கேரண்டி தான் காரணம். ஸோ அந்த மினிமம் கேரண்டிக்கு அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, தலித் விஷயம் எடுங்கன்னு திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருக்கும்போதே நான் சொன்னவன் தான். ஸோ விஜய் பொறுத்தவரை ஆன் மெரிட்டு தான் என்னோட விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ ஐ கேனாட் டூ ஆர் அன்டூ திங்ஸ். விஜய்க்கு என்னை கண்டு ஒரு பயம் இருக்குது. நான் சொன்னது கரெக்டாக வந்தது அவருக்கு மெரிட்சியை கொடுக்குது. அவர் சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம். இன்றைக்கி அவர் ஆதரிக்கக்கூடிய சகோதரர் ஐயநாதன் கூட விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் தமிழ் தேசியம் 2வது வரும்னார். நான் போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். நான் என் களத்துலேருந்து வந்தவன். ஐயா தாழ்நிலை நாடார் காலத்திலேருந்து பல மிக கொடூரமான பயங்கரமான களங்கள்லேருந்து எழும்பி வந்தவன் நான். ஏன்னால் எனக்கு கள அரசியல் தெரியும்.
ஐயா டாக்டர் ஐயா கூட இருக்கும்போதும் எல்லா களத்தையும் நான் பல சிக்கலான கட்டங்களில் போய் நின்று பார்த்து மக்கள் உணர்வை தெரிஞ்சு வந்தவன். ஸோ அந்த வகையில் என்னோட அனுபவங்கள் அதை வச்சு என் கருத்தை நான் சொல்கிறேன். அது விஜயோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெட்ரிமெண்டலாக இருக்கிறதுனால விஜய் வந்து எனக்கு எதிராகவே கட்சி ஆரம்பித்த மாதிரி மாநாட்டில் பேசுகிறாரு, அம்பேத்கர் விழாவில் பேசுகிறாரு, அவரோட செய்தி தொடர்பாளர்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறார். சார், அவருக்கு ரசிகர் பலம் இருக்குது. 1 கோடி கட்சியில் 1 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தரவு கொடுக்குறாங்க அவங்க. அது இல்லாமல் இன்னைக்கு நியூஸில் எது பண்ணாலுமே விஜய் சுற்றி தான் நடக்குது. ஒரு ஆதவ அர்ஜுனா இதாக இருக்கட்டும், வேறு எந்த எபிசோட் நடந்தாலும் விஜய் எதுவும் மக்கள்கிட்ட வரல. ஆனால் அவரை பற்றி தான் எல்லாமே பேசுகிறாங்க. நீங்கள் நியாயமான கேள்வியை கரெக்டாக கேட்குறீங்க. தெளிவான பதிலே நான் சொல்கிறேன். நியூஸ் வேல்யூங்கிறது எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்குள்ள நியூஸ் வேல்யூ வேறு யாருக்குமே கிடையாது. இட் கோஸ் வித்தவுட் சேயிங். அவர் வரல, ப்ரூவ் பண்ணலை. அவர் வந்து 2004ஆம் ஆண்டு டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அவர் களமாடினார். நான் டிவைட் அண்ட் ரூல் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ டாக்டர் ஐயாவுக்கு பேத்தி அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அந்த டாக்டர் ஐயா பேத்திக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு என் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். பட்டு அவ்வளவுக்குள்ள ரஜினி பாப்புலாரிட்டி இருந்தும் பாமக வந்து அவ்வளோ தொகுதியிலும் வெற்றி பெற்றுட்டாங்க. 100க்கு 100 எடுத்துட்டாங்க. அதே பாமகவை 2009ஆம் ஆண்டு மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் நாங்கள் எங்கள் டீம் நான் 1 இயர்ஸை கன்சால்டேட் பண்ணி கார்காத்த வேளாளர்லேருந்து தொண்டை மண்டல வேளாளர்லேருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமை தான் வச்சுருந்தோம் ஆன் பாலிசி. பட் பிராமணர்கள், தீட்சிதர்கள், தொண்டை மண்டல வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள், எங்கள் செங்குந்தர்கள், எங்கள் யாதவர்கள், எங்கள் கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நான் மட்டும் பண்ணலை. அன்பாளன் யாதவ்ங்கிற வந்தவாசியை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு காங்கிரஸ்காரர் தான் பெரிய அதில் என் கூட பெரிய தூணா நின்னார். கிருஷ்ணகாந்தன் யாதவ் பாமகவில் இருந்தவர், அவர் நின்னார். மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த வேளிர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த விவசாய உடையார் மூப்பனார் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, வாசனுக்கு வேண்டியவங்க, இப்படி பல தரப்பு நின்று என் ஒரு சில முஸ்லீம் கூட இருந்தாங்க. சைதாப்பேட்டையில் ரெட்டியார் சங்கம் எல்லாரும் சேர்ந்து நார்த்து ஃபுல்லாக டூர் போய் பாமகவை கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவர்களும் ஐயா ஐயான்னு அவர்கிட்ட போய் கெஞ்சாத குறையாக கெஞ்சி நிற்கிறதுல பிற ஜாதிகளோட ரெப்ரசன்டேஷன் கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டு, இந்த தடவை நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் ரெட்டலைக்காக பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த அந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக பாரத இதழ்களில் என் பேட்டி கொடுத்து இஷ்யூ பேஸ்டாக பாமகவால் உடையாருக்கு பாதிப்பு இருக்குது, யாதவருக்கு பாதிப்பு இருக்குது, செங்குந்தருக்கு பாதிப்பு இருக்குது, இடஒதுக்கீட்டில் பாதிப்பு இருக்குது, இது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பாதிப்பு இருக்குன்னு எங்கள் பிரச்சாரத்தை பண்ணணும். வன்னியர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணி வன்னியர்களை ஒன்றிணைச்சி அதில் அரசியல் சக்தி ஆகிறது ஐயாவுக்கு உரிமை. அதில் ஐயா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இன்றைக்கும் அவர் வன்னியருக்காக உறுதியான தலைவராக இருக்கார். அதே வேளையில் ஒரு பிற்படுத்தப்பட்டவனானா மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதிப்புன்னு நான் களம் கண்டது என்னோட உரிமை, என் உரிமையை நான் நிலைநாட்டினேன். அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ரவீந்திரன் துரைசாமி பாமகவை அவ்வளவு தொகுதிகள்லேயும் 100க்கு 0 ஆக்கிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன பண்ணோம்னா, இந்த சமூகங்கள் வந்து ரெட்டலையை ஆதரிப்பாங்க. அப்போ நீங்கள் ஜெயலலிதா தொகுதியில் ரெட்டலைக்கு போட்டுருங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரல. நாங்கள் வந்து திமுக ஏஜெண்டாட்டோ காங்கிரஸ் ஏஜெண்டாட்டோ விடுதலை சிறுத்தைகள் ஏஜெண்டாட்டோ நாங்கள் வரல. நீங்கள் விழுப்புரத்தில் என்னத்தையும் பண்ணிட்டு போங்க, திருமாவளவனே தோக்கடிச்சிட்டு போங்க, எங்களுக்கு அதில் கவலை இல்லை. ரெட்டலைக்கே போட்டுடுங்க விழுத்தாச்சில், அது உங்கள் முடிவு. ஆனால் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு போடுங்க, மாம்பழத்துக்கு போடாதீங்க. ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஐடென்டிஃபை த எனிமின்னு டிவைட் அண்ட் ரூல் வந்து தெளிவாக பண்ணணும். இதே தான் அண்ணன் ரஜினிகாந்த்கிட்டே நாங்கள் 2004 சொன்னோம். நீங்கள் பாமக மட்டும் எதிர்த்தா போதும், அதே வேளையில் கலைஞர் உங்கள் நண்பர்னு சொல்லிடுங்க, வைகோ உங்களுக்கு வேண்டியவர்னு சொல்லிடுங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு உங்களுக்கு விரோதம் இல்லைன்னு சொல்லிடுங்க, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தான் சொல்லி அந்த கட்சி நமக்கு பிடிக்காதனாலும் கூட அதையும் எதையாவது சொல்லி எடுத்து ஓச்சி விட்டுக்கிட்டு பாமக மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறேன்னு பண்ணியிருப்பீங்கன்னா இந்த கட்சியில் உள்ள பிற ஜாதிகள்லாம் பாமக எதிராக நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொடுத்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜி ரஜினிகாந்த் தரப்புல இருந்தே கரெக்டுங்கிற மாதிரி ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கடைசியாக அண்ணன் வந்து ரெட்டலையும் காட்டி பாமக எதிர்ப்பில் மற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், தென் மதிமுக எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முடிவு எடுத்துட்டாரு. அது ரஜினிகாந்தை போட்டு பார்த்துடலான்னு மற்றவங்களும் பாமகவுக்கு ஓட்டை கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ இஷ்யூ தான் பெருசு. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல
ஊதி பெருசாக பருக்க விட்ட பலூனில் ஊசி வைத்து குத்தி ரஜினி இவ்வளவுதான் என்று ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டோன்னு சொன்ன ராமதாச, வடதமிழகத்தின் தொடர் வெற்றி வீரர் சொன்ன ராமதாச, ஐயா தாழ்லிங்க நாடார் இயல்பா எனக்கு அவரோட பழகுனதுல இயல்பா நான் பெற்ற துணிச்சல், என்னோட பேக்ரவுண்ட் பின்னணியில நான் எதையும் நியாயம்னா ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு, யூ நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், செட்டன்லி இந்த வார்னி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் கருத்தின் அடிப்படையில், மனித நீதிக்கு மனித நீங்க அடிப்படையில் முகங்காட்டி டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அவ்வளவு தொகுதியிலும் டாக்டர் ஐயாவை தோல்வியட செய்து 0 வாக்கணும். ஊதி பெருசா பழுக்க விட்ட பலூன்ல ஊசியை வச்சு குத்தி எங்க அண்ணா ரஜினிகாந்த் ஒண்ணுமில்லன்னு 2004 ஆக்குனார் இல்லையா டாக்டர் ஐயா. அந்த டாக்டர் ஐயாவை 2009 நீங்க 100க்கு 100 நாள்ல எடுத்திருப்பீங்க. உங்களை நாங்க 100க்கு 0 ஆக்கிட்டோம் ஐயா. மனித நீதிக்கு மனித நீதி. கட்சியை காப்பாத்துறதுக்கு 98 நான் கலைஞர் அழிக்க நினைக்கும் போது கட்சியை காப்பாத்தி இந்த கட்சிக்கு 4க்கு 5 ஆச்சு. இந்த கட்சிக்கு காப்பாற்றணுமே ரவீந்திரன் துரைசாமி, அது என் கடமை. அவர் எனக்கு துணைத் தலைவராக தந்தாரு, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக தந்தாரு, செய்தி தொடர்பாளர் தந்தாரு. இது கூட செய்யலைன்னா நான் என்ன மனுஷன் செய்தேன். ஆனா அதுக்கு பிறகு எனக்கு உரிய ரிவார்டா நீங்க பண்ணல. அதுக்கு நான் என்னன்னு காட்டினேன்னு சொல்றதை 2009 காட்டினேன். அன்னையிலிருந்து டாக்டர் ஐயா இன்னைக்கு வரை எழுப்ப முடியல. நாம அன்னைக்கு உருவாக்கின அதே டெம்ப்ளேட் திருமாவளவனும் அவரை எதிர்க்கும் போது, நாம் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புன்னு நாம பிரஜாதிகளையும் அவருக்கு எதிராக திருப்பும் போது அவரால் வின்னபிலிட்டிக்கே போக முடியல. அப்போ ரஜினிகாந்த்ங்கிற மிகப்பெரிய பாப்புலாரிட்டி உள்ள ஒருத்தர் செய்ய முடியாத ஒரு விஷயத்த 5 வருஷத்துல ரவீந்திரன் துரைசாமிங்கிற துணிச்சலும் நேர்மையும் அரசியல் அறிவும் கள நிலவரும் தெரிந்த மனித நீதிக்கு மனிதங்கிற ஒரே தத்துவத்துல செயல்படக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி செய்து காட்டியிருக்கான்னா அங்க இஷ்யூ தான் பிரச்சனை தான் பிரச்சனை. அடுத்தால விஜய்க்கும் நான் சொல்றேன், விஜய் தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தை காலி பண்ணிட்டாங்கிற கோபத்துல கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, லட்சியம் இல்லை, எதுவும் இல்லை. மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. மோடியை பார்த்தா நான் வரவேற்கிறேன். ஆனா விஜய் பார்த்ததுல கொள்கையும் கோட்பாடும் கிடையாது. தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணிட்டுவாங்கிற கோபத்துல தான் பார்த்தாரு. பர்சனல் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். ஆனா ஜெயலலிதா அம்மையார் சீமானை பயன்படுத்தி தமிழீழ பிரச்சனையை முன்னிறுத்தி, பொதுத்தள பிரச்சனையை முன்னிறுத்தி 39% வாக்க 45% வாக்காக்கி 37 இடங்களை வெற்றி பெற்றாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா அம்மையார் 2014 நிரூபிச்சுட்டாங்க. மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி, மிஸ்டர் விஜய், மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய், விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிச்சுட்டாங்க. ஆதாரம், எவிடன்ஸ் யார் மறுக்க முடியும்? அடுத்தாலே நான் முடிச்சிடுறேன். அதான் நீங்க கேள்வி கேளுங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, விக்கிரவாண்டி தொடர்பாட்டு. விக்கிரவாண்டியில களம் அமையுது. அண்ணாமலை என்டிஏ வர்சஸ் இந்தியா அலையன்ஸ் களத்தை செட் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தவர், அதனால மக்களவை தேர்தலில் பெருத்த லாபம் அடைஞ்சவர் 10.5 முடிவெடுக்க முடியாம களத்தை விட்டு நழுவுறாரு. ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு நழுவி வழுகி ஓடுறாரு. அந்த களத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, எண்ணி கொடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு நீ இடஒதுக்கீடு சரி பண்ணுன்னு போல்டா சொல்றாரு. அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் சொல்றாரு, வன்னியருக்கு உடனே கொடு, இப்பவே கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் கிளைம் வைக்கலாம். ஆனா மற்ற ஜாதிகளுக்காக கிளைம் வைக்கக்கூடிய நான் என் கருத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கிறேன். மு.க. ஸ்டாலினுக்கு என் கருத்து இதுல என்னன்னு தெரியும். மு.க. ஸ்டாலினுக்கு நடவடிக்கைகளும் என்னுடைய கருத்தும் ஒத்த கருத்தா இருக்குங்கிறதும் அந்த இடத்துல பெருமையா கூட நான் அதை சொல்லிக்கிறேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள வர்றாரு. அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. பார்த்தா ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா கூர்ந்து பார்த்தாதான் ராமதாஸ் சொல்றது வேற, சீமான் சொல்றது வேற. ஆனா மேக்ரோவா ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும்னு தெரியும். சீமான் அதை போல்டா சொல்லி களத்துக்குள்ள நின்னாரு. விஜய் களத்துக்குள்ள வராம ஜான் ஆரோக்கியசாமி போன்ற ஆலோசனையில கட்சி ஆரம்பிச்சா நிக்கணுங்கிற பிரசாந்த் கிஷோர் நின்று 10% ஓட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி நிற்காம கமலஹாசன் 2.0 வாட்டு களத்தை விட்டு விஜய் ஓடிட்டார். இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, வடதமிழக போலரைசேஷன் இதுக்குள்ள விஜய் எந்த காலங்கள் ஆனாலும் ஃபிட் ஆக மாட்டார். போலரைசேஷன் வடதமிழகத்தில் வந்துட்டுன்னா விஜய் ஃபிட் ஆக மாட்டார். போலரைசேஷனை மீறி 6% ஓட்டு எடுத்த சீமான் பொது தேர்தல்னா 12% வர வடதமிழகத்தில் அவரும் எடுக்கலாம். ஏன்னா சீமானுக்கு துணிச்சல் இருக்கு. இந்த வன்னியர் பறையர் போலரைசேஷனை மீறி ஒரு கருத்தை சொல்லி நிற்கிறார். உன்னை இடம் அடிக்க சொன்னேன், பறையதானடா அடிக்க சொன்னேன்னு போல்டா நிற்கிறார். இது மக்கள் மனசுல அது பதியும். குறிப்பா வன்னியர் அண்ட் பறையர் இல்லாத பிற சமூகங்கள் மத்தியில போல்டா நிற்கிறாயா சீமான், விஜய் கோலத்தனமா ஓடிட்டாயா, இதுதான் பதியும். இது மட்டுமல்ல, எடப்பாடியே விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனது தவறுங்கிறது அந்த மக்கள் மத்தியில அது தெளிவா பதியும்.
ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு என்ன கிடைச்சது? சிவகார்த்திகேயன் சீமானை பார்த்ததும் விஜய் பொறுமிட்டார். நம்ம சொன்னோம் சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கி மேலே வருவார், சின்ன கொஞ்ச நாள்லேயே பெரிய ரேஞ்சை பட்டுட்டாரு. விஜய் இவ்வளோ காலமாயும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் புல்டப் பண்ணி பிராண்டிங் பண்ணி பெரிய இது பண்ணாத ரேஞ்சை டக்குன்னு சிவகார்த்திகேயன் பண்ணிட்டாரு. ரஜினி மாதிரி தானே வளர்ந்து வராரு அப்படிலாம் சொன்னோம். அந்த இதுக்கு நம்ம சொன்னது நாளைக்கு நடந்துருமோங்கிற அச்சத்தில் எனக்கு வாரிசு நீதாங்கிற மாதிரி, நீங்களே ஒன்றும் மடிசூடல்ல என்றாலும் வாரிசு நீங்க தாங்கிற மாதிரி கோட் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அந்த அந்தஸ்து கொடுத்தாரு. மனப்பூர்வமாக விஜய் நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். நன்றி விஜய், என் கருத்தை ஏற்றுக்கிட்டு சிவகார்த்திகேயனுக்கு அந்த இதை கொடுத்ததுக்கு நன்றி மிஸ்டர் விஜய். ஸோ சிவகார்த்திகேயனை வச்சு சீமான் வந்து உடனே கவுண்டர் பண்ணுறாரு. இவர் மைக் படத்தை போட்டவர் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு ஓட்டு இல்லைன்னு கருதி நடுவில் நின்று ஜான ஆரோக்கியசாமி அந்த சதி அந்த இதை வியூகத்தை எடுக்கிறாரு. சீமான் சிவகார்த்திகேயனை பார்த்ததும் ஒரு ரைவலை நாளைக்கு நம்மளை தட்டி தூக்கிடுவாங்கிற உள்பயத்தில் சிவகார்த்திகேயன் மேலே இருக்கக்கூடிய விஜய் வந்து அதை திசை திருப்புறதுக்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவை திடீர்னு பார்க்க வராரு. இன்னைக்கு வெள்ளச்சேதத்தை பார்க்க வராதவர், வெள்ளச்சேதம் இயற்கையாக நடந்த ஒரு சேதம், ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்குறாரு. நான் சீமான் அவர்களுக்கு கேட்குறேன், இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுருக்குமா வேண்டாமா? ஆனால் நீங்கள் பாராட்டுறீங்க, நானும் பாராட்டுறேன், நல்ல திட்டம் விஜய் கொடுக்க பாராட்டுறேன். சீமான் ஏன் கேட்கலன்னா விஜய் முடிஞ்சு போனார், நமக்கு போட்டி இல்லை, தனிச்சு நினைக்கிறவன் தான் வந்து களத்துக்கு வருவான், தனிச்சு வரல வராதவர், போட்டியாளர் இல்லாதவர், சினிமா கலைஞர், எதிர்ப்பு இல்லாதவர், பாராட்டி வைப்போம், அவர் கொடுத்தது நல்லதானே அவர் பாராட்டிட்டார். எனிவே நான் இப்போ உங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விஜய் பல்ப் வாங்கினதை சொல்கிறேன். உடனே மக்கள் என்ன சொன்னீங்க? விஜய் ஆதரவாளர்கள்லாம் போலிங் குறையும், இது ஜான ஆரோக்கியசாமி எல்லாம் போலிங் குறையும், விஜய் கள்ளக்குறிச்சி சாராயத்தை பார்த்துட்டார், மக்கள் விஜய் நிக்கல்ல, ஓட்டு போட வரமாட்டாங்க ஜான ஆரோக்கியசாமி. இது விஜய்கிட்ட சொல்லுங்க ஜான ஆரோக்கியசாமி, பப்ளிக்ல சொல்லாங்க, நண்பர்கள்ட்ட சொல்லாதீங்க, வேலைக்கு ஆகாது. திமுகவுக்கு ஓட்டு குறையும், இதே ஜான ஆரோக்கியசாமி. எங்க குறைஞ்சு திமுகவுக்கு ஓட்டு? எல்லாத்த மேல டாப் ஆஃப் தி ஆள் 4 பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நோட்டா சாதிக்க போகுது, நோட்டா எல்லாரோட அதிக ஓட்டு எடுக்க போகுது. என்னையா நோட்டா முன்னோட குறைஞ்ச ஓட்டு பெட்டியா? அப்போ விக்கிரவாண்டியில் விஜய் நத்திங்னு மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் விஜய்க்கு வந்து ஜெயலலிதா வெத்து வேட்டு செல்லாத நோட்டு காட்டினதும் விக்கிரவாண்டி நல்ல வரும். இன்னொன்று சொல்லணுமா? 2021 சீமான் என் தம்பின்னு சொல்றதே எனக்கு கேவலமா இருக்குப்பா. எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறது? 6.8% வாக்கு எடுத்தாரு, 3.8 6.8 உயர்த்தினாரு. கமல்ஹாசன் பண்ணது நியாயம். சர்க்கார் படத்தை தினகரனுக்கு எதிராக அடின்னு அடிச்சாங்க அதிமுக காரங்க. பாதிப்பு தான் விஜய்க்கு. கமல்ஹாசன் போல்டா அதை எழுத்தார். 3.7 எடுத்தவர் 2 போனார். விஜய் இதுவரை மக்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய சக்தி இல்லை. அணில் மாதிரி 11 உதவுனதும் மைக் படத்தை போட்டு 6.8 எடுத்த சீமான் 8.2 போனதும் விஜய்க்கு ஒரு 1.5% ஏறினதும் விஜய்க்கு சாதனை. இதை நான் ஏன் மறைக்காம உண்மையை சொல்றேன்? சீமானே அதை ரெகனைஸ் பண்ணிட்டாரு. விஜய் கூட நான் இப்போ வந்து இதுல உங்களுக்கு பங்கு கிடையாதுங்க, நீங்க என்ன மைக் தான் போட்டீங்க, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படி கேட்க விரும்பல. ஏன்னா நாம சொல்றது நாளைக்கு கரெக்டா இருக்கணும். தப்பா ஒன்றை முடிவு எடுத்துட்டு நம்ம தப்பா போயிடக்கூடாது, கிரெடிபிலிட்டி இருக்கணும். அதனால தான் என்ன கண்டு விஜய் மிரள்றாரு. இவன் கரெக்டா சொல்லுவான், 10க்கு 9 இவன் சொன்னது கரெக்டா இருக்குது, அந்த அளவுக்கு அது கரெக்டா இருக்குது. அதனால நான் சொன்னதெல்லாம் தப்பு. ராசி இல்லாதவன்லாம் ஜான ஆரோக்கியசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. எப்பா ஜான ஆரோக்கியசாமி நீ தான்ப்பா ராசி இல்லாதவன், இது அன்புமணி எம்எல்ஏ கூட உன்னால ஆக்க முடியலையப்பா, என் தலைவர் மோடி 3 முறை பிரதமராக இருக்காரு, 4வது முறையும் பிரதமராக இருக்கிறாரு, இது யார் ராசி இல்லப்பா, நானும் அவரும் உணர்வுபுறமா ஒண்ணுப்பா. அதே மாதிரி நாம சொன்ன ஸ்டாலின் தான் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறாரு. சீமான் 8% வருவாருன்னு சொன்னாரு, பெரிய போர்ஸா தான் இருக்கிறாரு. பன்னீர்செல்வம் மேட்ரு, அவர் 5 சீட்டு நின்று இருக்கணும் என்றாலும் அவர் 13% ஓட்டை எடப்பாடிக்கு காலி பண்ணி இன்னைக்கும் மோடியால வாட்ச் பண்ணக்கூடியவராக தான் இருக்கிறாரு. புரிஞ்சுதா ஜான ஆரோக்கியசாமி? எதுவுமே தப்பு கிடையாது. டேட்டாவோட புள்ளி வரதால நான் கரெக்டா உண்மையின் பலம் கொண்டு நேர்மையா மனித நீதிக்கு மனிதனி செயல்பட்டு வாழக்கூடியவன். நீங்க ப்ரொஃபஷனுக்காக பண்ணக்கூடியங்க, ப்ரொஃபஷனோட நின்றுடுங்க. கண்ட கர்மாந்திர பிரச்சாரத்தெல்லாம் எனக்கு எதிராக பண்ணாதீங்க, தப்பு. விஜய் தான் இதுக்கு பொறுப்பு, விஜய்க்கு தான் அந்த பதிலடி விழும். ரீசெண்டாக ஒரு சர்வே நடத்தினதில் விஜய் வந்து நீங்கள் 0ன்னு சொல்கிறீங்க, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் 0ன்னு சொல்கிறீங்க, ஏன்னா இன்னும் நிரூபிக்கலை. ஆனால் அவருக்கு டைரெக்டாக 23% கொடுத்துட்டு நாம் தமிழர் 8% நிரூபிச்சிருக்காங்க, அதை 5% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி மோசடித்தனம் பண்ணுறதுல விஜய் கில்லாடி சார்.
இந்த மோசடிக்கு ஆளாகிறவங்க நம்ம சகோதரர்களாக இருக்காங்கங்கிறதான் வேதனையாக இருக்குது. அதில் பெரிய ஆபத்தம் என்னென்னா, திமுக வாக்கு வங்கி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால என்டிஆர் வரும்போதே காங்கிரஸ் வந்து 5% தான் குறைஞ்சது. நண்பர் ரங்கராஜ் பாண்டே நோட் பண்ணிவிடுங்க, என்டிஆர் வரும்போதே 5% தான் குறைஞ்சது. இவர் 5% தாண்ட மாட்டார், இவர் விஜய். அது வேற விஷயம், அது நம்ம பார்த்துடலாம். பாண்டேயில் யார் வேணாலும் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி அதை பார்த்துடலாம். ஆனால் ஒரு ஆளுங்கட்சி என்டிஆருங்கிற பெரிய ஃபோர்ஸ் வரும்போதே வெறும் 5% தான் குறைஞ்சது. அந்த காலத்தில் கர்நாடகாவில் 4% தான் குறைஞ்சது. காமராஜுக்கு வந்து இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, தென் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தையும் 1 to 1 கொண்டு வந்தது, ஒரு பெரிய தலைவராட்டு, பெரிய ஆளுமையாட்டு, ஐஎம் காமராஜ் கேண்டிடேட்னு கிங் மேக்கராக சாஸ்திரி ஒரு ஹயஸ்தா அப்பர் காஸ்ட் ஹயஸ்தாவையும் அப்பர் காஸ்ட் பண்டிட் பிராமினையும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்த ஒருத்தன் இருந்துட்டானேங்கிறனால சோசியலாக ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்ததாட்டு ஐயா சார்காசன் சொல்கிற மாதிரி உள்ள அந்த சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன் எல்லாம் சேர்ந்து காமராஜரை பாதித்தது. காந்தராஜ் எல்லாம் அந்த நெகட்டிவ்ல உள்ள ஆள் தான். உச்சக்கட்ட நெகட்டிவ் காந்தராஜ், அதெல்லாம் விஷம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த லெவலில் காமராஜுக்கு பாதித்த ஓட்டே வெறும் 5-6% ஓட்டு தான். அப்போ மு.க. ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் இன்கம்பன்ஸே வரலாம். பிரகராஜ் பாண்டே நோட்டேட்ஸ் இது ஜார்க்கண்டில் நடந்த மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி இங்கே நடக்கலாம். அதே மாதிரி தென் மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி நோட் இட் மை பிரதர், ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். பட் நீங்கள் சொன்ன கருத்து தவறு, மோசடிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் சகோதரரே எனக்கு செய்யணும். சாரி பிரதர். மகாராஷ்டிரா பண்ண மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு வந்துடலாம். அதுக்குள்ள இதில் தான் ஸ்டாலின் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள ட்ரெண்டு, தமிழ்நாடு நிலைமை எல்லாமே நமக்கு தெரியும். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இந்த எந்த புள்ளியில் ஹேமந்த் சோரனுக்கு பாசிட்டிவ் வந்ததோ, எந்த புள்ளியில் ஷிண்டேக்கு பாசிட்டிவ் வந்தோ, பட்னாவிஸ் இருக்காரு, தகுதியானவர், அது வேற விஷயம், புள்ளி எலிஜிபிள் லீடர். ஸோ அந்த புள்ளிக்குள்ள வந்து ஸ்டாலினுக்கும் பாசிட்டிவ் வரலாம். ஒன்று நெகட்டிவ் வருதுன்னே வச்சுக்கிடுங்க. இவ்வளவு இருந்தும் காமராஜுக்கு வந்த நெகட்டிவ் வந்து 5 to 6% ஓட்டு தான். அப்போ ஸ்டாலினுக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி நெகட்டிவ் வந்தாலும் அது 47 எடுத்தவருக்கு 42 குறையாது. 45 எடுத்திருக்கிறாரு. கமல்ஹாசன் வந்திருக்கிறாரு. ஒரு 5 குறைஞ்சாலும் 47லேருந்து 42க்கு ஸ்டாலின் குறைய மாட்டார். குறையுங்கிறதே நான் ஏற்றுக்கல. ரங்கராஜ் பாண்டே ப்ரோ இன்கம்பன்சியும் ஜார்க்கண்டு மகாராஷ்டிரா மாதிரியும் வரலாம். லாஜிக் தான். ரங்கராஜ் பாண்டே உட்கார வைங்க, அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறேன், என் தம்பி தான், அவர் மேலே வெல்விஷர் தான், அது வேற விஷயம். அப்போ நீங்கள் அபத்தமாக லாஜிக்கே இல்லாமல் ஒரு இதை போட்டிருக்கீங்கன்னு தான் அந்த இடத்துக்குள்ள நான் அர்த்தப்படுத்த வேண்டியது இருக்குது. இதே ஆட்கள் உள்ளாட்சி தேர்தலில் கடும் எதிர்ப்புன்னாங்க, விக்கிரவாண்டியில் கடும் எதிர்ப்புன்னாங்க, ஈரோடு கிழக்கில் கடும் போட்டினார சுமன் ஸ்ரீராமன். சார், இப்போ டைரெக்டாக ஜான் ஆரோக்கியசாமிக்கு நிறைய தகவல் சொன்னீங்க, நிறைய தரவுகள் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. விஜய் எந்த மாதிரி அரசியல் பண்ணால் ஜெயிப்பார் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஜான் ஆரோக்கியசாமி உங்களுக்கு கால் போட்டால் நீங்கள் அவருக்கு வேலை பண்ணுறதுக்கு ரெடியா, அவர் உதவி பண்ணுறதுக்கு ரெடியா? உதவி பண்ணுறதுங்கிறது 2026 ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டை எடுத்துட்டு தனிச்சு நின்று எடுத்துகிட்டு வாங்க. மோடிக்கு அது பயன்படும்னா மோடிக்காக நான் விஜயை அரசியலில் வாழ வைக்கிறோடைய வேலையை என்னால் செய்து கொடுக்க முடியும். நீங்கள் 2024 நின்றுக்கணும். உங்கள் வன்மம் கிறிஸ்தவ நாயுடுவான ஜான் ஆரோக்கியசாமி, கிறிஸ்தவ வெள்ளாளரான விஜய்கிட்ட நம்ம ஓட்டை பிரித்தா மோடிக்கு இங்கே சீட்டு வந்துடும், அதனால் 24 நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி மோடி மேலே உள்ள வன்மத்திலையும் கால் பண்ணி சொல்லியும் சிஏ எதிர்ப்பில் நீங்கள் விஜய் ரசிகர்களெல்லாம் மோடிக்கு எதிராக ஓட்டு போடுங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு போனீங்க. நீங்கள் களத்துக்குள்ளே நின்று ஒரு வாக்கு வலிமை காட்டியிருப்பீங்கன்னா அப்கோர்ஸ் சகோதரி சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, ஒரு எம்ஓஎஸ் ஆகிருப்பாங்க. நம்ம மோடிக்கு ஒரு எம்பியாவது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கோம். நாளைக்கு அவங்க ராஜ்யசபாவை கூட மோடி அவங்கள என்டர்டெயின் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அது தமிழிசையோட தவறான நடவடிக்கையால் தமிழிசைக்கு போக வேண்டியது மோடிக்கு 29ல் ஹெல்ப் பண்ணுறது பாமக தான் முடியும்னு இவங்க சௌமியா அன்புமணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ற கிறிஸ்தவ நாயுடுவும் விஜய் என்ற கிறிஸ்தவ வெள்ளாளரும் என்ன வன்மத்தில் இருந்தீங்க, நம்ம நின்று ஓட்டை பிரிச்சிட்டோம்னா மோடிக்கு 2-3 சீட்டு வந்துருங்கக்கூடிய ஒரு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை பண்ணுறீங்க. அப்போது நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு எந்த வகையிலையும் நம்மளுடைய ஹெல்ப்புங்கிறது இருக்காது. நீங்கள் பாசிட்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணுங்கள், மக்களுக்காக பொலிட்டிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மக்கள் அரசியலை நீங்கள் 24 நின்று ஒரு கணிசமான வாக்கு எடுத்திருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அது நல்ல வாக்குன்னா உங்கள் தலைமையிலே ஆள் வந்திருப்பான். சுமாரான வாக்குன்னா
நீங்கள் பேரம் பேசி கூட்டணி போகிறதுக்கும் உங்களுக்கு பலம் கிடைச்சிருக்கும். அப்போ உங்கள் மத உணர்வில் மத வெறியில் மோடிக்கு 2 சீட்டு வந்துடக்கூடாதுங்கிற உங்களோட அந்த வன்மத்தில் நீங்கள் 24 நிற்காம இன்னைக்கு அல்லோல போடுறீங்க, கேவலப்படுறீங்க. சீமான் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. சீமான் விஷயத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க. டிக் அடிச்ச விஜய், துணை முதல்வர் சீமான்லாம் ரிப்போர்ட்டர் பிரான் பண்ணி எழுதுனீங்க. சீமானை 8-16 ஆக்கிட்டு போயிடுவேன், வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களை வச்சு நான் பறையருக்காக நிற்கிறேன், நீங்கள் பறையருக்கு உறுதியாக நிற்கல, நீங்கள் அருந்ததியருக்கும் இல்லை பறையருக்கும் இல்லை, ரெட்டை வேஷம் போடுறீங்கன்னு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. 10% என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகிறீங்க, அதனால தான் இலவசத்தை ஆரிக்கணும்னு உங்களை மையமாக வச்சு சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு. இதான் உண்மை. நீங்கள் 1000 பிராண்டிங்கில் பொய் செய்தியை வச்சா நிற்காது. அது ஊதி பறக்கக்கூடிய பலூன், சின்ன ஊசியை வச்சு குத்துனாலே முடிஞ்சு போகும். அது நீர்க்குமிழி. நீங்கள் உங்களோட பொய் செய்தியெல்லாம் நீர்க்குமிழி, என்னோட உண்மையான களத்தில் உள்ள செய்தியெல்லாம் ஃபேக்ட். அப்போ சீமான் மேட்டரில் நீங்கள் தோத்துட்டீங்க. அடுத்தால இவர் திருமாவளவன் மேட்ரு. அவர் நீ வேணா என்ன சிஎம்மா சொல்லு, ஸ்டாலின் தரதுக்கு எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் நின்றுட்டாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் சீட்டு என்டிஏக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அன்னைக்கு நின்றுருப்பீங்கன்னா, 24 நின்றுருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்கள் உயரம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பலம் நிரூபிக்காத நீங்கள் அடுத்து யார்கிட்டையாவது கூட்டணி போக நினைச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி கிட்ட போறீங்கன்னு வைங்க. எடப்பாடி என்ன நினைப்பாரு, ராமதாஸுக்கு 30-40 கொடுத்து போலரைசேஷன் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம 2 தக்க வைக்க முடியும், தெக்க மேக்கெல்லாம் விழுந்துட்டோம், திமுக அணி உடையாது, என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்குது, என்டிஏலேருந்து 40 சீட்டு கொடுத்து பாமகவை எடுத்து போலரைஸ் பண்ணுவோன்னு தான் முதல்ல நினைப்பாரு. உங்களை நம்பி அவரை போறாரு. உங்களை நம்பி ரங்கராஜ் பாண்டே எழுதி சந்தோஷப்பட்டுக்கலாம், உங்களை நம்பி ஜான ஆரோக்கியசாமி பத்திரிகையில் பொய் செய்தி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பலன் நிரூபிக்காத உங்களை நம்பி வரமாட்டாங்க. ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்கிறேன், ஜான ஆரோக்கியசாமிக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே என் மதிப்புக்குரிய தம்பி தான். இது சொன்னாதான் சில விஷயங்கள் நம்ம கருத்து வந்து மக்கள் மத்தியில் கரெக்டாக போய் சேரும். அல்லது அவங்களுக்கு தங்களுக்கு பெரிய பெரிய வலிமை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பொய்யா போலியா கருத்துருவாக்கங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. 2024 இப்படி தான் எல்லாத்தையும் பெரும்பாலும் அடிச்சுட்டேன். யார் வேணாலும் டேபிள் எடுத்து பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது, எக்ஸ் சொன்னது, ஒய் சொன்னது, நான் சொன்னதான் சார் 10-9 கரெக்டாக இருக்கும், நாளைக்கு அது கரெக்டாக தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் பண்ணின தவறால் இன்னைக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கவும் முடியாமல் இருக்கிறீங்க, வாங்கிறதுக்கும் முடியாத ஒரு நிலைமையை நீங்கள் உருவாகும். அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் நீங்கள் நின்றுருப்பீங்கன்னா, போலரைசேஷனை மீறி சாதிச்சிருப்பீங்கன்னா, குறைஞ்ச அளவு பெருந்துறையிலான வைகோ சாதிச்ச அளவாக சாதிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு நல்ல பொசிஷனில், ஓரளவாவது நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் கற்பனையாக நீங்களே காசு கொடுத்து எழுத வச்சு நீங்களே படித்து சந்தோஷப்படுமே தவிர நடைமுறையில் அது எதுக்கும் சாத்தியத்துக்கு வராது. நான் தெளிவாக ஆணித்தரமாக அடித்து தான் நான் எல்லா விஷயங்களையும் இதில் சொல்கிறேன். ஆக நீங்கள் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நீங்கள் பயந்து போலரைசேஷனுக்கு பயந்து ஓடுனதன் விளைவு, நாளைக்கு ராமதாஸுக்கு 40 சீட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் கூட்டணியில் எடுத்துட்டாருன்னு வைங்க, என்ன நடக்கும்? 1 இயர் அணி பரையர் அணி போலரைசேஷன் தான் நடக்கும். விஜய் அதுக்குள்ள எங்க நிற்பாரு? விஜய் அதுக்குள்ள எங்க தாக்கு பிடிக்க முடியும்? தாக்கு பிடிக்கவே முடியாது. விஜய் தாக்கு பிடிக்கிற அளவுன்னா சீமான் தாக்கு பிடிப்பாரு. 6 எடுத்தவர் 12வது எடுப்பாரு, போலரைசேஷன்லாம் நின்று அடிப்பாரு. தமிழ் தேசிய கருத்தியலை வச்சு அந்த வன்னியரும் பறையரும் ஒன்னா நிற்கணும் அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு கருத்தியலை சொல்லி அவர் நிற்பாரு. விஜய் என்னத்தை சொல்லி நிற்பாரு? களத்துக்குள்ள நிற்க முடியுமா? சரி, கூட்டணி போனீங்கன்னா ராமதாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு தானே உங்களை அவர் மதிப்பாரு. தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்க? ஸோ தேமுதிக திமுகவோட போயிட்டாங்கன்னா எல்லாமே ஓவர். காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீமு, திருமாவளவன் பறையரு, தேமுதிக ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு சொன்ன தேமுதிக, நாயுடு தெலுங்கு மக்கள், வட தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு உயரம் எங்கே போயிடும்? அப்போ இதெல்லாம் தெரியணும். சும்மா பணம் வருதே காசு வருதேங்கிறதுக்காக ஒருத்தரை குழாய் அடித்து பண்ணால் அது அன்புமணியை கூட எம்எல்ஏ ஆக்க முடியாத ஜான ஆரோக்கியசாமி விஜயும் நட்டாட்டில் விட்டு இதான் பண்ணுவார். இன்னும் கூட விஜய் வந்து ரவீந்திரன் துரைசாமி வேண்டாம், லட்சுமி சுப்பிரமணியம் இருக்கிறாங்க, இவர் இந்தியா டுடே மணி இருக்கிறாப்புல, ஷியாமண்ணா இருக்கிறாப்புல, இன்னும் இவர் சவுக்கு சங்கர் இருக்காப்புல, தென் இவர் நம்ம சுமன் ஸ்ரீராமன் இருக்காப்புல, எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் விஜய் ஆலோசனை கேட்கட்டு, நம்ம பண்ண தவறுகளை உணரட்டு, நம்ம எது சரியான பாதைன்னு முடிவு பண்ணட்டு. அது சரியான பாதைங்கிறது 214 விஜய் தனிச்சு போட்டிடுறது தான். பலன் நிரூபிக்காம டக்கால்ட்டி பண்ணி இந்த ஊடகத்தில் எழுதி போலியா இந்த கருத்து கணிப்பு புண்ணாக்கு கணிப்பெல்லாம் ஒன்றுமே நடக்காது. தினத்தந்தி கருத்து கணிப்பு போட்டாப்புல என்ன ஆச்சு? சீமானுக்கு 5% போட்டாப்புல, 8% சீமான் வந்தாப்புல, 30% போட்டாப்புல எடப்பாடிக்கு, 20% தான் வந்தாப்புல. மீண்டும் நான் ஆனஸ்டாக அட்மிட் பண்ணுறேன், 2024 எடப்பாடியை 15% நிறுத்தணும்னு சொன்னேன். அவர் 20 வந்துட்டாரு.
தினத்தந்தி 30 போட்டது கூட 10 டிஃபரன்ஸ், நான் சொன்ன 15 தான் 5 டிஃபரன்ஸ். இதை தவிர நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்குது. ஸ்டாலின் 48% ஓட்டு வருவாருன்னு 47 வந்தார். ஸ்டாலின் 35+4 போட்டி 39 ஜெயிக்கலான்னு 39 ஜெயித்தாரு. சீமான் 8% வருவாருன்னு 8% வந்தாரு. என்டிஏ 15க்கு மேல வரும்னு சொன்னேன். அண்ணாமலை என்னோட எக்ஸ்பெக்டேஷனை மாதிரி 18 கொண்டு வந்திருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அண்ணாமலை, யூ எக்ஸீடட் ஈவன் மை எக்ஸ்பெக்டேஷன். பிரமாதம் அண்ணாமலை, 18 கொண்டு வந்திருக்காரு. பட் நான் நியர்பை ட்ரூத் கொண்டு வந்தேன், 15க்கு மேலன்னு கொண்டு வந்தேன். நாடார் பெல்ட்டில் எடப்பாடி மோசமா தோப்பாருன்னு. ஏன் ஈரோடு கிழக்கு நடக்கும் போதே நான் சொன்னேன், இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தென் முதுகுளத்தூர், தூத்துக்குடி வந்தா எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு டெபாசிட் கிடைக்காது. ரெட்டையில வெள்ளாள கவுண்டருக்கு பலன் அளிக்கக்கூடிய சிம்பல், நான் வெள்ளாள கவுண்டர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சிம்பல். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள அருந்ததியர், பறையர், நாயுடு, செங்குந்தர் முகத்தில ரெட்டலைக்கு ஓட்டு கம்மி. இதை வச்சுதான் மோடி ஃபைனல் ரவுண்ட்ல அண்ணாமலை மோடி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு ஜாதி ரீதியாட்டும் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த கூட்டணி இல்லாம பண்ணாரு. இன்னைக்கும் அது அப்படியே இருக்குது. சோ நாம சொன்னதும் சவுக்கு சங்கர் சொன்னதும் 2024 எது கரெக்ட் எது தப்பு, நாம சொன்னதும் சுமன் ஸ்ரீராமன் சொன்னதும், நாம சொன்னதும் ஷியாமண்ணன் சொன்னதும், நாம சொன்னதும் இந்தியா டுடே மணி சொன்னதும் டேபிள் எடுத்து நீதி, நியாயம், நேர்மை உள்ள எந்த ஒரு தமிழரும் பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமி, நீங்க ஆட்களை தூண்டி விட்டு பின்னோட்டம் போடு, அதை போடுன்னு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜான் ஆரோக்கியசாமி? நீங்க பாருங்க, உங்க மனச்சாட்சியை நீங்க வைக்கி தலைகுனிவீங்க. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தகுதி, அவருடைய டிஸ்ஆனஸ்டி, வியாபாரத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய தன்மை. இப்போ கூட அவர் மேல ஒரு பல குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. தாவேகா செய்தி தொடர்பாளர்களுக்கு இதுன்னு ஒரு செலவுக்கு பணத்தை போட்டு செய்தி தொடர்பாளர் அந்த பணம் கொடுக்கலன்னு எல்லா செய்தி தொடர்பாளர்களுமே அலறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. நான் 29 மோடி ஃபார் பிஎம் 2029க்கு நான் நிற்கிறேன். நோ காம்ப்ரமைஸ், எதுவும் இல்லை. மோடி நெகிருக்க சாதனையை முறியடிக்கணும். மோடி இப்பவே தனி மெஜாரிட்டி வந்திருந்தா பலதும் மோடி பேசியிருப்பாரு. சசிகலாவை வீழ்த்துவார் மோடிங்கிறத நான் தான் ஜெயித்தேன். செல்ஃப் ரிலேஷனோட சொல்றேன். தாழ்லிங்க நாடார் தோன்றரான ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த ரவீந்திரன் துரைசாமி மோடிக்கு எது சரியோ அதைத்தான் சொல்லுவான்னு பதவியேற்பு விழாவுக்கு கவர்னர் வரமாட்டாருன்னு வரல. ஆகஸ்ட் 15 விடுதலை இன்னைக்கு இல கணேசன் புரோக்கர் மாதிரி மோடிக்கு கவர்னர் தான், பெரிய தியாக வரலாறு சொந்தக்காரர் தான். அந்த இடத்துல புரோக்கர் மாதிரி செயல்பட்டா புரோக்கர் மாதிரி தான் செயல்பட்டாரு. மோடிக்கு நடராஜன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அந்த ஜெயலலிதா இறப்பில் செயல்பட்டாரு. கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்பு நடக்காதுன்னு யார் சொன்னது நடந்தது? சுப்பிரமணிய சாமி ஆகஸ்ட் 15 விடுதலைன்னாரு. விடுதலை ஆனாங்களா? நடக்காதுன்னு யார் சொன்ன நடந்தது? அபோவால் நான் மிகப்பெரிய அளவு மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி பெரிய ஹீரோ. நல்ல பிராமணனுக்கு குருமூர்த்தி உதாரணம்னா, மோசமான பிராமணனுக்கு சுப்பிரமணியசாமி உதாரணம் சொல்லக்கூடியவனா. அந்த சத்திரியன் குருமூர்த்தி எனக்கு அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் மேல சென்டிமெண்டலாலே பெரிய மதிப்பு உண்டு. அவரே இது சாக்கடை நீர் வீடு தீப்பற்றி எறும் போது சாக்கடை நீர்னாலும் எதிர்த்து அணைக்கணும்னு சொல்லும் போது நான் மோடி கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் ஜெயித்தது. மோடி ஏன் கருத்தை ஏத்துக்கிட்டாரு? அவரை ப்ரொமோட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தவர் ஐயா சத்திரியன் குருமூர்த்தி. ஆனா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு நாம மோடிக்காக தான் திங்க் பண்றோம், மோடிக்காக தான் செயல்படுறோம். அந்த வகையில் 2029 இதுக்காக மோடிக்காக நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ண நினைக்கிறோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆதவர்ஜினாவது ஜான் ஆரோக்கியசாமியாவது கடவுளர்களால 2029 நம்ம சாதிக்கக்கூடிய அளவுக்கு 26ல் நாம தான் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை நம்ம இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் அருளால் நம்ம அதை சாதிச்சு காட்டுவோம். உண்மையா நேர்மையா மக்களுக்காக சொல்லி வெளிப்படையா டாண்டி நம்ம நிற்கிறோமே தவிர மறைமுக ஆட்டம் நம்மகிட்ட இல்லை, நேரடியான ஆட்டம் தான். யாரையும் முதுகுல குத்துறது கிடையாது, எல்லா குத்தும் நெஞ்சில தான். ஓகே சார், மேலும் மேலும் பேசலாம். நன்றி, வணக்கம்.